ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய சண்டையே இல்லாம மெதுவா விலகி போற மாதிரி நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த அமைதியான விரிசலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உணர்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் மேல வரும்போது நல்லா ஷைன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏன் சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மெதுவா நம்மள விட்டு விலகி போறாங்க? இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஒரு குழப்பமான ஃபீலிங்க புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் நம்மளோட இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய சமயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறது பெரிய பெரிய சண்டைகள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலா யாருக்குமே தெரியாம ஒரு அமைதியான உணர்வு அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, அந்த வெளிப்படையா தெரியுற சண்டைகளை தாண்டி உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த நுட்பமான போராட்டத்தை பத்தி பாப்போம். சரி, முதல் விஷயம், நாம பொறாம, அதாவது என்விய தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா அது எப்பவுமே வெளிப்படையா ரொம்ப கோவமா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, பொறாமைனா ஒரு வெளிப்படையான பகை, கசப்பான பேச்சு, நேரடியான போட்டி, இதெல்லாம் தான். ஆனா நமக்கு நிஜமா என்ன கிடைக்குது? ஒரு அமைதியான விலகல், சின்ன சின்னதா குத்தி பேசுற மாதிரி விமர்சனங்கள், பெரிய உற்சாகம் இல்லாத ஒரு சப்போர்ட்டு, அப்புறம் காரணமே சொல்ல முடியாத ஒரு குளிர்ச்சி. இப்படிதான் அது நம்ம முன்னாடி வந்து நிக்குது. பழங்கால தத்துவஞானி ப்ளூட்டார்க் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருந்துது. அவர் என்ன சொல்றாருன்னா, மனசுல வர்ற நோய்கள்லயே பொறாமைங்கிற ஒன்னத்தை மட்டும்தான் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இது எவ்ளோ ஒரு அவமானகரமான உணர்ச்சின்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? அதனாலதான் அது எப்பவுமே ஒரு மாறு வேஷத்துல தான் நம்ம முன்னாடி வரும். யாருமே ஆமா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பொறாமைய ஒத்துக்கிட்டா அது நம்மள நாமளே தாழ்ந்தவங்கன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஒரு அவமான உணர்வு தான் பொறாம அதோட உண்மையான பேரை சொல்லாம வேற வேற முகமூடிய போட்டுக்கிட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம். சரி, இந்த விஷயம் எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? அந்த ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன் எப்போ ஒரு வேதனையா மாறுது? வாங்க அந்த டிப்பிங் பாயிண்ட் பத்தி பாப்போம். இதுக்கு பேரு அரிக்கும் பொறாமை, அதாவது கொரோசிவ் என்வி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களோட நல்லது, அவங்களோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட இழப்பு மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது, அப்போதான் அந்த சாதாரண கம்பேரிசன் ஒரு உறவையே அரிக்கிற பொறாமையா மாறிடுது. இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, ஒப்பீடு செய்யறது ரொம்ப இயல்பு, நம்ம எல்லாருமே செய்வோம். ஸ்டெப் 2, ஆனா அவங்களோட வெற்றி நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை நமக்கு ஞாபகப்படுத்தி ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு கொடுக்குது. ஸ்டெப் 3, அந்த வலி மெதுவா நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியில அவங்களோட வெற்றி நம்மளோட தன்மானத்துக்கே ஒரு அச்சுறுத்தலா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரே ஆள் உங்க மேல உண்மையாவே அக்கறையா இருக்கலாம், அதே சமயம் உங்க மேல பொறாமையோடவும் போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆமாங்க, இந்த ரெண்டு உணர்வுகளும் ஒரே மனுஷனுக்குள்ள ஒன்னாவே இருக்க முடியும். இதுதான் இதுல புரிஞ்சுக்கவே கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் தியோரி. நிஜ வாழ்க்கையில இது எப்படி வெளிப்படுது? பொறாமையோட அந்த அமைதியான மாறுவேடங்கள் என்னென்னு சில உதாரணங்களோட பாப்போமா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எடுத்துக்கலாம். உங்க என்கேஜ்மெண்ட் நியூஸை சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் காங்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே டாபிக்க மாத்திருவாங்க. அந்த வார்த்தையில வாழ்த்து இருக்கும், ஆனா அந்த உணர்வு, அந்த சந்தோஷம் அது மிஸ்ஸிங்கா இருக்கும். இப்போ ஆஃபீஸ்ல எடுத்துக்கலாம். உங்க கூட வேலை செய்யறவங்க மீட்டிங்ல எல்லார் முன்னாடியும் உங்க ஐடியாவை பாராட்டுவாங்க. ஆனா அதே ஆள் தனியா ஹால்வேல உங்கள பார்த்தா பார்க்காத மாதிரி போவாங்க. இதுக்கு பேரு தான் பொதுவுல சப்போர்ட், தனிமையில அவாய்டன்ஸ். குடும்பத்துக்குள்ளேயும் இது நடக்கும். நீங்க கஷ்டப்பட்ட ஒரு டிகிரி வாங்கியிருப்பீங்க. அத பத்தி சொல்லும்போது உங்க கூட பிறந்தவங்க, ஓ அதுவா, நல்ல விஷயம்தான், வெறும் பேப்பர் தானே அது அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுவாங்க. உங்க சாதனைய நேரடியா தப்பு சொல்ல மாட்டாங்க, ஆனா அதை ரொம்ப சாதாரணமா ஆக்கிடுவாங்க. இது மாதிரி இன்னும் சில விஷயங்களை நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது உங்க வெற்றிய ரொம்ப சிம்பிளா ஆக்குறது, உங்க சக்சஸ்ல ஏதாவது ஒரு சின்ன தப்ப கண்டுபிடிக்கிறது, நீங்க பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கும்போது எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது, பாராட்டுற மாதிரியே பேசி குத்தி காட்டுறது, ஏன் நீங்க கஷ்டப்படும்போது அவங்கக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வருது கூட. இதெல்லாமே பொறாமையோட வேற வேற முகங்கள் தான். சரி, இது எல்லாத்தையும் வச்சு உறவுகளை புரிஞ்சிக்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை, ஒரு புது மென்டல் மாடலை உருவாக்கலாம். எது நிஜமாவே பிரச்சனைக்கான அறிகுறி? ஒரு உறவோட உண்மையான டெஸ்ட் அவங்க சொல்ற கங்க்ராட்ஸ்ல இல்ல, அந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறம் அந்த உறவுல இருந்த அரவணைப்புக்கு என்னாச்சுங்கிறதுல தான் இருக்கு. வார்த்தைகளை விட அந்த வார்ம்த் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க கேட்க வேண்டிய உண்மையான கேள்விகள் இதோ. ஸ்டெப் 1, அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்களா? இது வெறும் மேலோட்டமான கேள்வி. ஸ்டெப் 2,
வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த பழைய அரவணைப்புக்கு என்ன ஆச்சு? இதுதான் ஆழமான கேள்வி. ஃபைனலா ஸ்டெப் 3. என்னோட சந்தோஷத்தை இவங்க கிட்ட முழுசா பகிர்ந்துக்க நான் பாதுகாப்பா உணர்றேனா? இதுதாங்க உண்மையான டெஸ்ட். நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கும்போது நீங்களே உங்களை அறியாம அவங்க முன்னாடி உங்க சந்தோஷத்தை குறைச்சுக்க ஆரம்பிப்பீங்க. எதுக்கு? சும்மா அந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு. உங்களுக்கே தெரியாம நீங்க இப்படி நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் பொறாம விட்டுட்டு போன அடையாளம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ரிலேஷன்ஷிப்ஸ் பெரிய சண்டைகளால உடையறதில்ல. ஆனா உங்க வெற்றிய மனசார கொண்டாட முடியாத ஒரு அமைதியான இயலாமையால அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு இல்லாம போயிடுது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேளை நம்ம உறவுகளுக்கு உண்மையான எதிரி வெறுப்பு இல்லாம நாம முன்னாடி போயிட்டோம்னு அவங்க பின்தக்கிட்டதா உணர்ற அந்த அமைதியான வலியா இருந்தா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க.